நன்றி வாங்க வாங்க அப்படி மாடிங்க மாறி ஓரம் ஸ்ப்ரே விட்டு வெளில வாங்கடா கொஞ்சம் மாறி தம்பி தம்பி சாருக்கு போடு சாருக்கு போடு அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம். வந்து நிறைய நண்பர்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு, ஒவ்வொருத்தவங்களாம் வாங்கணும். சின்ன சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லாம் சாப்பிட்டே பேசலாம். எதுக்காக ஒரு நிகழ்வு அப்படின்னா, நம்ம வளர்ந்த காலத்துல நம்மளை வந்து நம்மள பெற்றோர்களும் சரி, நம்மளோட ஆசிரியர்களும் சரி, நம்மளை வழிநடத்துற விதத்துல இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம வழிநடத்துறோமா அப்படிங்கிறது நிறைய நியூஸ் பார்க்குறோம், நிறைய சேனல்ஸ்ல வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நிகழ்வு நம்ம இருந்ததும் மாணவர்கள் இருக்காங்களா, ஆசிரியர்கள் நம்மளோட எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆசிரியர்களும் ஒரு படிதான் இல்லையா. நம்மள எத்தனையோ பேர் வந்து நல்ல மார்க் எடுத்துப்போம், இருந்தாலும் இன்ஸ்டியூட்ல போய் உட்காந்துருக்கோம். எல்லாம் படிக்கிறாங்க, இதுக்கு தேவைப்படுறாங்க சயின்ஸ் பா ஃபர்ஸ்ட் பா அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு வந்த ஆசிரியர் பெருமக்களும் இங்கதான் இருக்காங்க. அதனால அந்த ஒரு நல்ல எண்ணம், இன்னொன்று வந்து நம்ம உயர்வுக்கு வந்து இவங்க ஒரு முதல் படி. ஸோ அப்படியான ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும், அவங்கள மதிக்கணும். அவங்களுக்கு நான் என்ன, அவங்க கையால் இன்னும் நம்ம ஆசீர்வாதம் ஆகணும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் வந்து இதை பார்த்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு எதிரே நடைபெற காரணமாக இருந்த ஞானசெல்வன் அவர்களுக்கு நமது நண்பர்கள் மற்றும் நண்பிகள் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னாடை போர்த்தும் திரு ராஜசேகர் அவர்கள் பொன்னாடை போட்டு நல்கியிருக்கிறார்கள். சால்வு போட்ட மாதிரி புரிய அடுத்ததாக நமது சுவாலஜி அம்மா அவர்களுக்கு விஜய் சிங் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்கிறார்கள். அடுத்ததாக நமது வேதியியல் ஆசிரியர் அவர்களுக்கு தற்போதைய டாக்டர் ஹாஜிரா பேகம் அவர்கள் ஹோமியோபதி டாக்டர் பொன்னாடை போற்றி மகிழ்கிறார். அடுத்ததாக நமது முன்னாள் பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தேனி நகரில் அமைந்துள்ள அக்ஷயா ஹோட்டல் உரிமையாளர் நம்ம நண்பர் ஞானசேகரன் அவர்கள். மாலை அணிவித்த நிகழ்வு திரு ரமேஷ் அவர்கள் இந்திய ராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திரு ரமேஷ் அவர்கள் ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். நல்லதாக
சுவாலஜி அம்மா அவர்களுக்கு அந்த தோழிகள் ஆலயத்துக்கு மதிப்பிக்கிறார்கள். அதை பார்க்கும்போது மாலையை பிடிச்ச மணிக்கு நில்லுப்பா, மாலையை பிடிச்ச மணிக்கு நில்லுங்க 2 பேரும். அடுத்ததாக வேதியியல் அம்மா அவர்களுக்கு பிரபு பட்டதாரி ஆசிரியர் அலை டீச்சருக்கு சரி இங்கிட்டு வரேன். டீச்சர் உங்க ஆசீர்வாதம். நானும் டீச்சரா இருக்கேன். கடைசி மார்க் மேடம் நானு. கை தட்டியா ரமேஷ் ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்து கொடுக்காத ஆள்கிட்ட மாற்றி விடுங்க. அன்பழகன் சார் கூப்பிடு. பிறவே முன்னாள் உடற்கல்வி ஆசிரியருக்கு மாலை தொழிற்சாலை ஆய்வகத்துறை அரசு அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அடுத்து நமது நர்சவர் இருக்காங்க. இணைந்து முன்னாள் உடற்கல்வி ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. காலில் விழுந்து ஆசிரியர் வரீங்கப்பா, காலில் விழுங்க. மாணவர்களின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் சீட்டை வச்சுக்கிட்டு வாங்க. முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவியின் சார்பாக நினைவு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சுவாலஜி அம்மா அவர்களுக்கு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சுகேஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம கைது உற்சாகப்படுகிறார். பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தாரு சார். சரி நண்பர்கள் போய் கூட சேர்த்து கொடுக்குறது ஈஸ்வரன் சீக்கிரம் பாப்பா ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். கொஞ்சம் அதை இதை கொண்டு முடிச்சு உள்ள போய்க்க உள்ள போய் அடுத்ததாக சுவாலஜி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இங்கே சொல்லலாமா? சீல்டு சூப்பர். சீல்டு கொடுக்க ஃபோட்டோ பார்த்து கொடுங்க. ஃபோட்டோ பார்த்து ஓகே. இங்கே பாருங்க. அம்மா அப்புறம் பேசுவோமா? கொஞ்சம் கைடு இருக்கு.
அடுத்ததாக நமது முன்னாள் வேதி வேதியியல் ஆசிரியர் அவர்களுக்கு மாணவரின் சார்பாக நினைவுக்கு சொல்லப்படுகிறது. ஓகேவா? அப்படியே பாருங்க எல்லாரும் கேமரா வாங்க சார் அப்படியே இருங்க. நினைவு பரிசு வழங்காத முன்னாள் மாணவிகள் தயவு செய்து அதை போங்க. கொடுத்தவங்களே கொடுக்காம எல்லாரும் முகத்தை காட்டுங்க. நமது நண்பர் செல்லத்துறை அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களுக்கு ஒரு பரிசு வழங்குறாரு. அவரு தொழிலாக மேலாண்மை துறை, பாதுகாப்பு துறை, சென்னை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரு. அது ஆசிரியர்கள் ஓட்டிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை இருக்கிற கொடுத்துருங்க. போட போட கேமரா முன்னாடி வாங்க. அடுத்து ஒரே ஒரு சிறிய காரியம். நமது தோழி ஜெயலட்சுமி அவர்கள் ஆசிரியர்களை வாழ்த்தி ஒரு கவிதை, ஒரு நிமிடம். This situation will never happen. God has given to one golden opportunity for all our students. Now I am going to read on Kavivai for our teachers in government school. We study, very proud to be here because I studied here. Because of the here teachers are there, no, the teachers only guide us, and now we are, everybody is in the rich position. I know. This is for now I read the Kavivai. விதைத்தவர் ஒரு புறம் இருக்கட்டும், வளர்த்தவர் உயிரே இருக்கட்டும். உணர்வும் உயர்வும் அவர் தந்தது, வாழ்வும் உயர்வும் இவர் தந்தது. மறைவேன் அவரால் தோன்றி, மறைவேன் அவரால் தோல்வியை வெல்வேன் இவரால். God bless you. இருள் நீக்கிய ஒளியே, என்னை செதுக்கிய ஒளியே, கல்வி கடலுக்குள் காலூன்றி வைத்து கரை சேரவும் கற்றுத்தந்த எழுத்தாணி வித்தகரே, சொத்தாக இருந்ததை முத்துக்களாக வளர்த்தெடுத்த மூத்தவரே, ஆ என்ற எழுத்துக்கு அடிச்சுவடு தந்தவரே, நாங்கள் முன்னேறி மேலே ஏணியாய் நிற்பதற்கு நின்றவரே, உலகம் உள்ளவரை உங்கள் தியாகம் நிலைத்திருக்கும், உங்களின் பாதம் பணிந்தே வணங்குவோம்.